பொன்னியின் செல்வன் திரைப்படத்தால் பிரபலமான புதுச்சேரியின் அரிக்கமேடு சுற்றுலா தலத்தில் பயணிகளுக்கான எந்த வசதியும் இல்லாத நிலையில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. கடல் வணிகத்தில் கொடிகட்டி பறந்த தமிழர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக திகழ்ந்தது அரிக்கமேடு. தற்போது போதைக்கு அடிமையானவர்களின் புகலிடமாக மாறியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரிக்கமேடு சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு துறைமுகமாக இருந்ததும் ரோமானியர்களுடன் வணிகம் செய்வதற்கான ஆதாரங்களும் அகழாய்வு மூலம் கிடைத்துள்ளன. நாணயங்கள், மணிகள், பொம்மைகள் என பல அரிய வகை பொருட்கள் அரிக்கமேடு அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கு பிறகு அறிவியல் படி செய்யப்பட்ட முதல் அகழ்வாய்வுன்னு சொல்றது அரிக்கமேடு அகழ்வாய்வு தான். மிகப்பெரிய மதில் சுவர் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுல இருக்கிற கற்கள் ஒரு மிக சிறப்புக்குரிய கற்கள். அது ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் எடுக்கப்பட்ட கற்களை ஒற்றி இருக்கக்கூடிய செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த பற்றியான ஏராளமான செய்திகள் இருக்கும் பொழுதும் அரிக்கமேடு பகுதியில இதனுடைய வரலாற்றை உணர்த்தும்படியான செய்திகள் எதுவும் இல்லைன்றது வருத்தத்துக்குரிய செய்தி. அரிக்கமேட்டை மேம்படுத்த நிதி ஒதுக்குவதாக புதுச்சேரி அரசு பலமுறை அறிவித்த போதும் இதுவரை எந்த பணிகளும் தொடங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளா சமூக விரோதிகளுக்கு புகலிடமாகவும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பாவிக்கிறவங்கள தங்கு இடமாகவும் தான் இது இருக்குது. இங்க வந்துட்டு போறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதான்றதே கேள்விக்குறி. 1771ஆம் ஆண்டில் பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்ட கட்டடம் மட்டுமே எஞ்சி நிற்கும் நிலையில் 3 புறமும் நீர் சூழ்ந்த அரிக்கமேட்டை அழகான சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு மிக அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க. அப்படி வரக்கூடிய பயணிகளுக்கு இந்த இடத்த பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஏற்படுது. ஒரு ஆர்வத்துல வர பயணிகளை ஏமாத்தாம இந்த அரசு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு விலக்கு அமைக்கணும். அவங்க பாதுகாப்புக்கு சிசிடிவி கேமரா பொருத்தணும். அப்படி இப்போ ஒரு பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 5 மணிக்கு மேல இங்க ஒண்ணுமே கிடையாது. முதல்ல இந்த இடத்த ஒரு அழகான சுற்றுலா தலமா மாத்தணும். ஏன்னா இயற்கை வளம் நிறைந்த இடம். மூன்று பக்கம் நீர், ஒரு பக்கம் தான் வழி எல்லாம் இருக்குது. பொன்னியின் செல்வன் படத்தில் சில காட்சிகள் அரிக்கமேட்டில் படமாக்கப்பட்டதால் மேலும் பிரபலமடைந்த இந்த சுற்றுலா தலத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எந்த வசதியும் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதாக கூறினர். மேங்கோ ஃபாரஸ்ட், அந்த வாட்டர் ரைடு அதெல்லாம் முடிச்சோம். சரி, இங்க பார்ப்போம், இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் ஸ்பாட்லாம் இங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஒரு ஒண்டர்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்க வந்தா ஜஸ்ட் இங்க வெறும் கட்டடம் மட்டும்தான் இடிஞ்சி இருக்கு. சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற புதுச்சேரியில் அரிக்கமேட்டையும் அழகுபடுத்தி மேம்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது.